வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரம்ப் ஆடும் தகுடு தத்தங்கள், மோடியை ஓரங்கட்டும் ட்ரம்ப்பு, இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ட்ரம்ப் அமெரிக்காவின் மோடின்னு சொல்லலாம், இல்லை மோடியை இந்தியாவின் ட்ரம்ப்னு சொல்லலாம். இதில் ரெண்டு பேருக்குமே என்ன போட்டி அப்படின்னா, யாருக்கு அதிக விளம்பரம். அதாவது ஒரு செயல் நடந்ததுன்னா அந்த செயல் என்னால் தான் நடந்தது அப்படின்னு மக்களில் நம்ப வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த முறை ட்ரம்ப் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். என்ன போயிட்டாரு? முதல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம்னு யார் அறிவிக்கணும்? பாகிஸ்தான் அறிவிக்கணும், இல்லைன்னா இந்தியா அறிவிக்கணும். ட்ரம்ப் அறிவிப்பார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு நாடுகளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தமாகுது. இது புரியாத இந்த சங்கி கூட்டம் அந்த விக்ரம் மிஸ்ரான்னு ஒரு அதிகாரியை போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி, ஒன்னால தாண்டா போர் நின்று போச்சு அப்படின்னு. மோடியை அறிவிக்க சொன்னார், அவர் அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்தவரை போட்டு ட்ரால் பண்ணி அவர் கடைசியில் அவரோட ட்விட்டர் பேஜை ப்ரைவேட்டில் போட்டு போயிட்டார். இதுக்கு மேலே போட்டோம்னா இவனுக்கு தாங்க முடியலன்னு. அதாவது இந்திய இராணுவம் என்னவோ போய் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானை பிடிச்சாச்சு. அந்த நேரத்தில் இவர் போரை நிறுத்திட்டாரு. இவர் போரை நிறுத்தலைன்னா இதுக்குள்ளே பாகிஸ்தானை மொத்தமாக கொளுத்தி இருக்கலாம், அதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஆள் கெடுத்துட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே ட்ரம்ப் நான் சொன்னால் நிப்பாட்டிட்டாங்க போயா அப்படின்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எதுவுமே இந்த சங்கி நாய்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த விக்ரம் மிஸ்ரான்ற ஒரு நபர், இன்ஃபேக்ட் இந்த மிஸ்ராக்கெல்லாம் நம்ம போய் ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்குன்றதே ஒரு வேதனையான சூழல் தான். ஏன்னா மிஸ்ரானா வேற ஒன்றும் கிடையாது, அவரும் ஒரு பார்ப்பனர் தான். சரி, அவர் ஒரு பார்ப்பனர்னே தெரியாது இந்த சங்கிகளுக்கு, அது வேற செய்தி. சரியா? ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் அதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் போட்ட ட்வீட்டோட இருந்தால் பரவாயில்ல, மறுநாள் சொல்கிறாரு, நான் ரெண்டு நாட்டு முதல் பிரதமரையும் கூப்பிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சண்டையை நிப்பாட்டியா உனக்கு பொருளாதார தடை விதிக்கட்டுமா அப்படின்னு சொன்னேன். உடனே ரெண்டு பேரும் நிப்பாட்டிட்டாங்க. முதல் நாள் சொன்னதாவது பரவாயில்ல, விடிய விடிய பேசணும். அதன் பலனாக அந்த பேச்சு இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ட்வீட் போட்டார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சீண்டி விட்டோடனே என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை, விடியெல்லாம் பேசலாம், நான் ஒரே வரி தான் சொன்னேன், போரை நிறுத்துறியா, பொருளாதார தடையை கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன், ரெண்டு பேரும் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இப்போ உங்கள் மூஞ்சை கொண்டு போய் எங்கடா வச்சுப்பீங்க சங்கிங்களா? ட்ரம்ப் உங்கள் மோடிக்கே தாத்தா இருந்தாலும் ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுல. சரியா? உங்கள் மோடி பண்ணுற வேலை, மோடி மஸ்தான் வித்தையெல்லாம் விட அவர் அமெரிக்கா வித்தை இதை விட பெரிய வித்தை. இப்போ கடைசியில் பாருங்கள் என்ன பண்ணாங்க, சைனாவுக்கு 145% நாங்கள் இது போடுறோம், என்னது இறக்குமதி வரி, பதிலுக்கு சைனா 125% அப்படின்னாங்க. இப்போ ரெண்டு பேரும் குறைச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் குறைச்சிட்டாங்க. சைனாவுக்கு அமெரிக்கா விதித்து இருப்பது 30%, சீனா அமெரிக்காவுக்கு விதித்து இருப்பது 10% அப்படின்னு முடிச்சிட்டார். அப்போ இதன் மூலமாக ட்ரம்ப் சொல்ல விரும்புவது என்ன, இந்த உலகமே என் கண்ட்ரோலில் தான் இயங்குது அப்படின்னு அவர் காட்ட விரும்புகிறார். அதற்கு ஏதுவாக எல்லா வலதுசாரி கூட்டமும் உலகம் பூரா அதே போலவே இயங்குகிறது. ட்ரம்ப் ஒரு பெரிய வலதுசாரினா அந்த வலதுசாரிக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி மோடி இன்னொரு பக்கம் ஜாலரா அடிக்கிறார். இந்த போரின் போது ரஷ்யா எத்தனை முறை சொன்னது, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு புட்டின் நேரடியாக ஆதரவுன்னு சொன்னார். அதுக்கு இவனுங்க பதிலுக்கு நன்றியாவது சொன்னாங்களா? ரஷ்யாவுக்கு நன்றி,
ரஷ்யா ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி அப்படின்னு என்னைக்காவது ஒரு வார்த்தையாவது தேடி கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுக்கல. பாகிஸ்தான் கூட போர் வேணும்னு நீங்கள் தான்ப்பா கேட்டீங்க, சங்கிங்க தான் கேட்டீங்க. அந்த போருக்கு ஆதரவு தரேன்னு புட்டின் சொன்னார். அவர் வந்து பாராட்டி பேசுறதுக்கு சங்கி கூட்டத்தில் ஒருத்தர் கூட ஆள் இல்லை. ஆனால் நான் தான் நிப்பாட்டினேன், நான் சொன்ன ஒரு வார்த்தையில் மிரண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு ட்ரம்ப்பு சொல்கிறாரு. ட்ரம்ப்பை தலையில் வச்சு கொண்டாடுறீங்க. நீங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே லூசுங்களா, இல்லை இப்போ தான் திடீர்னு புதுசாக லூஸ் ஆனீங்களான்னு தெரியல. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அணுகும்போது அறிவுபூர்வமாக நேர்மையாக அணுகுவதுன்றதே கிடையாது. எல்லா இடத்துலையும் வன்முறையை தூண்ட வேண்டும், அடுத்தவங்க மேலே வெறுப்பை கக்கணும். இது ஒன்றை மட்டுமே குறியாகவும் கருத்தாகவும் வச்சுக்கிட்டு இதை ஒரு வேலைன்னு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சங்கிங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிப்பாட்டினாரு. சைனா பற்றியா இறங்கி வந்துருச்சுன்னாரு. இவர் தான் போய் இறங்கி வந்தார் முதல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஹமாஸை கூப்பிட்டு மிரட்டிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் மிரட்டினது இஸ்ரேலை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, காசு தர முடியாதுன்னாரு. உடனே பேட்டி எப்படி போட்டாங்க, ஹமாஸுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை, அதனால் போர் நிறுத்தம் வந்துருச்சு. ஹமாஸ் வந்து எப்போ போர் நிறுத்தத்துக்கு ரெடின்ட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கத்தாரில் பல முறை பேசியாச்சு. ஆனாலும் இறங்கி வர மாட்டேன்னு சொன்னது இஸ்ரேல். ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்தோடனே என்ன சொல்லிட்டாரு, நான் காசு தர மாட்டேன்னு உடனே இஸ்ரேல் போர் நிறுத்தம். ஜெலன்ஸ்கி நான் வந்து ரஷ்யாவை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னாரு. ட்ரம்ப்பை கூப்பிட்டு வச்சு பத்திரிகைக்காரங்க முன்னாடியே அசிங்கம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஒத்துக்கோ, ரஷ்யா பிடிச்ச இடத்தெல்லாம் உனக்கு திருப்பி தரமாட்டாங்க, அது அவங்க தான் வச்சுப்பாங்க, அந்த பகுதியை மறந்துடு, நீ அதெல்லாம் உனக்கு திருப்பி கிடைக்காது, நீ நேட்டோவில் உன்னை சேர்த்துக்க முடியாது, நேட்டோவில் சேரணும்னு நீ சொன்னதுனால தான் இந்த போரே வந்தது, இந்த போருக்கு காரணமே நீ தான், ஒத்துக்கோன்னு பத்திரிகைக்காரன் முன்னாடி வச்சு அசிங்கம் பண்ணார். அப்போது ட்ரம்ப் வந்த நாள் முதல் இன்னைக்கு வர என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, உலக நாடுகள் மத்தியில் தான் ஒரு பிக் பிரதர் அப்படின்னு காட்டணுன்ற ஒரு உத்வேகத்தோடு மட்டும்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். முதலில் என்ன செஞ்சார், எல்லா நாட்டுக்கு மேலேயும் நான் வந்து இறக்குமதி வரியை கூட்டுறேன், எல்லாரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வளங்களை பூரா சுரண்டுறீங்க, நீங்களே வந்தேறிடா அமெரிக்காவுக்கு வெள்ளக்காரனே வந்தேறி என்னவோ அது என்னவோ அவன் சொந்த ஊர் மாதிரி இருந்துக்கிட்டு எங்கள் வளங்களை சுரண்டுகிறார்கள், எங்கள் வேலை வாய்ப்புகளை சுரண்டுகிறார்கள், இமிக்ரேஷன் லேபரால் தான் எங்களுக்கு நஷ்டம், அமெரிக்காவில் வேலையே இல்லை இப்படின்னு தொடர்ந்து அந்த ஆள் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த இமிக்ரேஷன் பிரச்சனையை பற்றி இப்போ பேசுகிறதே கிடையாது. முதல்ல எல்லா நாடுகளுக்கும் இறக்குமதி வரினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சைனாவை தவிர மீதி எல்லா நாட்டுக்கும் கிடையாதுன்ட்டாரு. இப்போ சைனாவுக்கும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இவ்வளவும் செஞ்சது எதுக்காக செஞ்சது, நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ வேலை செஞ்சது, இவ்வளோ குழப்பம் பண்ணி நடுவில் இந்த குழப்பங்களின் காரணமாக ஸ்டாக் மார்க்கெட் பூரா தாறுமாறாக கீழே விழுந்தது. இவ்வளவும் நடந்து அதன் மூலமாக கடைசியில் என்ன நடந்திருக்கு, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த ஜனவரி மாதம் என்ன நிலைமையோ அதே நிலைமைக்கு மறுபடியும் வந்தாச்சு. இப்போ மே மாதத்தில் இந்த 5 மாதங்கள் என்ன தான் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே புரியல நமக்கு. இந்த யூடியூப்பில் வீடியோ போடுவாங்கள்ல, அதிர்ச்சி செய்தி, பகீர் செய்தி, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா அப்படின்லாம் ஒரு தம்ப்நெயில் வைப்பாங்களே, அந்த ரேஞ்சுக்கு இந்த ஜனவரியிலேருந்து மே மாதம் வரை இந்த 2025 5 மாதம் தான் ஆயிருக்கு. நான் 5வது மாதமே முடியல. இந்த 5வது மாதம் முடியறதுக்குள்ளேயே ட்ரம்ப் அடித்த கூத்துக்களை பாருங்கள். அப்போ ட்ரம்ப்போட நோக்கம் என்னன்றதை மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்ம புரிஞ்சு தெளிவாகணும். அதை விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி காலி பண்ணி விட்டு எல்லாரும் ரோட்டுக்கு வர்ற ரேஞ்சுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக, ட்ரம்ப் என்ற ஒரு நபரின் நார்சிசம், அதாவது தான் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை, தனக்கு தானே விளம்பரம் வேணும்னு அந்த ஆள் பண்ணுற கூத்தில் ஊரில் உலகம் பூரா இருக்கிறவன லூஸ் ஆக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஊரில் மோடி ஒருத்தர் நம்ம மொத்த இந்தியாவையும் இந்த சங்கி கூட்டமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அந்த பக்கம் ட்ரம்ப் வந்து மொத்தமாக ஊரில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லாவோடையுமே லூஸ் ஆகிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். நடுவில் இந்த கூத்தடிச்சதில் சைனாவில் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அமெரிக்காவில் சில கம்பெனிலாம் மூட்டான். நம்ம இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாத்தையும் வேலைக்கு ஆள் எடுக்கிறத நிப்பாட்டிட்டான். யாருக்கும் போனஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன நடக்க போகுது, அடுத்தால சந்தையில் என்ன நடக்க போகுது, நமக்கு வர வேண்டிய ஆர்டர் வருமா, வர வேண்டிய பேமெண்ட் வருமா வராதான்னு எல்லாரும் குழப்பத்தில் எத்தனை பேருக்கு வேலை போச்சு, எத்தனை நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுப்பதை குறைச்சாங்க, ஆட்குறைப்பு வேறு செஞ்சாங்க டிசிஎஸ்லாம்.
டிசிஎஸ் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிலேயே 2025 வேலைக்கு ஆள் எடுப்பதுன்றதே லிட்ரலாக கிடையாதுன்ற அளவுக்கு போச்சு. இருக்கிற ஆளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரே ஒரு நபர் பைத்தியகாரத்தனமாக நடந்துக்கிறதன் மூலமாக எத்தனை கூத்து நடக்குது பாருங்க. பல குடும்பங்கள் தெருவுக்கு வருது, ஸ்டாக் மார்க்கெட் நாசமாக போகுது, கோல்டு ப்ரைஸ் கண்ணாபின்னான்னு ஏறுது, கண்ணாபின்னான்னு இறங்குது, எல்லா பக்கமும் குழப்பம். எதுக்கு? ட்ரம்ப் என்ற ஒரு நபர் வந்து விளம்பரம் பெறுவதற்காக. ஆக இதை புரிந்து கொண்டு சங்கி கூட்டங்கள் இந்த விக்ரம் மிஸ்ரா மாதிரியான ஆட்கள் மீது பாய்வதை விட்டுவிட்டு ஒழுங்காக தங்கள் வேலைகளை பாருங்க. போர் எந்த காலத்திலும் தீர்வு கிடையாது. அது வர்த்தக போராக இருந்தாலும் சரி, இராணுவ போராக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் போர் என்பது ஒரு பதில் அது ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகிறதே கிடையாது அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.